கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. நற்கிரிகைகளும் அற்புத கிரிகைகளும். மனுஷர் உங்கள் நற்கிரிகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கக் கடவது. மத்தேயு 5:16. சீஷர்கள் தங்கள் விடுதலையின் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்து கர்த்தராகிய இயேசுவிடம் திரும்பி வந்தபோது அவர் அவர்களை நோக்கி, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். லூக்கா 10:20 என்று கூறவில்லையா? நம்முடைய ஊழியத்தை காட்டிலும் நம்முடைய ஜீவியத்திலேயே கர்த்தர் அதிக ஆர்வமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே ஒரு மாசற்ற ஜீவியத்துக்கு நாம் முதலாவது முக்கியத்துவம் கொடுப்போமாக. நாம் ஓர் ஆழ்ந்த துக்கத்தோடு நம்முடைய பரிசுத்தமாக்கப்படாத நிலவரத்தினின்று மனம் திரும்பி அதினின்று விடுதலையாக்கப்படுவோமாக. நாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை உபயோகித்து ஜனங்களுக்கு ஊழியம் செய்யும் முன் முதலாவது நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அநேகர் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களிடம் என்ன கூறுவார்? நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை. மத்தேயு 7:22-23. ஆனால் வேறொரு இடத்தில் கர்த்தர், மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மத்தேயு 5:16 என்று கூறுகிறார். ஆகவே பிதாவின் நாமத்தை இராமற்போக கூடிய அற்புத கிரியைகளால் நாம் பிரகாசிப்பதை காட்டிலும் நம்முடைய நற்கிரிகைகளின் மூலம் நாம் பிரகாசிக்க வேண்டும் என்றே கர்த்தராகிய இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நற்கிரியைகள் பரிசுத்த ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகிய சுபாவங்களோடு சம்பந்தப்பட்டவைகளாயிருக்க, அற்புத கிரியைகளோ விசுவாசத்தின் வரம், குணமாக்கும் வரங்கள், பிசாசுகளை துரத்துதல், அற்புதங்களை செய்யும் சக்தி போன்ற பரிசுத்த ஆவியின் வரங்களோடும் வல்லமையோடும் சம்பந்தப்பட்டவையாயிருக்கின்றன. நம்முடைய நற்கிரிகைகளின் மூலம் வெளிப்படுத்தப்படும் நம்முடைய நற்சுபாவமே அற்புத கிரியைகளை உள்ளடக்கிய நம்முடைய வரங்களை காட்டிலும் அதிக முக்கியமானதாகும். ஆமேன்.